கர்த்தர் விரும்புகிற பலி எது, கர்த்தர் பிரியப்படுகிற விண்ணப்பம் எது, கர்த்தர் பார்வையில் உகந்த விண்ணப்பம் எது, ஆண்டவர் எப்படிப்பட்ட விண்ணப்பங்களில் எப்படிப்பட்ட பலிகளில் அவர் பிரியப்படுகிறார் என்பதை குறித்து நம்ம இந்த உபவாச நாளில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவதாக கடைசியாக ஒரு காரியம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. உங்கள் சரீரங்களை, ஹல்லேலூயா, அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய சரீரமே கர்த்தர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். இங்க நம்ம பார்க்கிறோம், சரீரங்களை ஜீவ பலியாய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த சரீரத்தில் இருக்கிற நுழைவு வாயில்கள், கண்கள், நம்ம செவிகள், இன்றும் நம்ம பேசுகிற நாவினால பேசுகிற வார்த்தைகள், இவெல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தம் காத்து கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்தமாய் கர்த்தருக்கு இது சரீரங்களை பரிசுத்தமாய் நம்ம காத்து கொள்ளும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, அது ஆண்டவர் சமூகத்துல அது ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வாசம் செய்கிற இந்த சரீரத்துல தேவையற்ற படங்கள் கண்கள் மூலமாக நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? தேவையில்லாத மியூசிக் உங்க காதுகள்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறதா? அந்த சினிமா பாடல்கள் கேட்கிறது தவறா? சினிமா பாடல்கள் பார்க்கிறது தவறா? சினிமா பார்க்கிறது தவறா என்று கேட்கும் பொழுது அதுல எவ்வளவு அசுத்தமான வார்த்தைகள் அந்த பாடல்கள்ல நிரம்பி இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? இல்லவே இல்லையே. அதுல ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்லவே இல்லையே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவாரா? நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை பலியாய், என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு நிறைய பாடல்களை பாடுறோம். ஆனால் உண்மையாய் சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போமானால் நம்முடைய சரீரங்களை, நம்மளோட பேச்சு, நம்முடைய பார்வை, நம்ம முழு சரீரமும் இன்றைக்கு நம்ம உடுத்தி கொள்ளுகிற உடைகளிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மை அலங்கரித்து கொள்ளுகிற விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமுள்ள விதத்தில் நம்ம சரீரத்தை நம்ம உடுத்தி கொள்ளுகிறோமா? நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் எனக்கு லைக் போடணும், எல்லாரும் வாவ் சொல்லணும், எல்லாரும் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய இளந்தலைமுறையர்கள் என்று மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கு பரவலாக இருக்கிற காரியங்கள், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆண்டவருக்கு விருப்பப்படி நம்ம ட்ரெஸ் செய்கிறோமா? உடனே எல்லாம் சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸை பார்த்து ஆண்டவர் நம்மளை எடை போடுகிறதுல. உண்மைதான், நம்முடைய ட்ரெஸ்ஸை வைத்து ஆண்டவர் நம்ம ஜட்ஜ் பண்ணுகிறது இல்லை. ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் கூட அது ஒரு மாடஸ்டா, நீட்டா இல்லையா, மற்றவர்கள் கண்களில் உறுத்தாதபடிக்கு நம்ம ட்ரெஸ் செய்கிறோமா? இல்லை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம ட்ரெஸ் செய்கிறோமா? சில காரியங்களில் நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 8:8. மாம்சத்துக்குட்பட்டவர்கள்
தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஹalleluya. இந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள், மாம்ச சிந்தனை உடையவர்களாய் நீங்க இருப்பீர்கள் என்றால், இந்த உலகத்துல என்ன ஃபேஷன், என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, நான் எப்படி உடுத்துனா எல்லாரும் நமக்கு லைக் போடுவாங்க, நான் எப்படிப்பட்ட இடத்துக்கு போனா, நான் எப்படி நடந்துக்கொண்டா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் எப்படி இருந்தா, நான் எப்படிப்பட்ட பொருட்களை வாங்கினா, இப்படியே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களையே நீங்க யோசித்து விட்டு இந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களையே நீங்கள் சிந்தித்து கொடுப்பீர்கள் ஆனால், சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால், நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள். ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய், ஹalleluya, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய, அதனால நீங்க நல்லா ட்ரெஸ் வாங்கக்கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாது அப்படி நான் சொல்லல. ஆண்டவர் இதுல விருப்பப்படுவாரா? இப்படி நான் ஒரு போட்டோவை நான் போஸ்ட் பண்ணா அதுல ஆண்டவர் விருப்பப்படுவாரா? இதை குறித்து ஆண்டவர் என்ன, என்னுடைய தேவன் என்ன நினைப்பார்? என்னுடைய ராஜா இந்த போட்டோவை பார்த்து நான் இப்படி சோஷியல் மீடியால நான் இப்படி போஸ்ட் பண்ணுகிறேனே, இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைப்பார், என்ன யோசிப்பார்? இப்படிப்பட்ட யோசனைகள் உங்களை ஆழ கடவுது. ஹalleluya, ஹalleluya. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது தெரியுமா? ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது. ஹalleluya. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, ஹalleluya, அந்த மாம்சம், அந்த சுயம் அது சாகடிக்கப்படும் பொழுது தங்களை தாழ்த்தி இருதயத்தின் மேட்டிமை, ஹalleluya, அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தார் அடுத்த காரியங்களே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் விருப்பப்படுவாரா இல்லையா? ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே, நான் தாழ்த்தனமே, அந்த சிந்தனையே வராது. ஆனா ஆண்டவர்கிட்டத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தை நீங்கள் தாழ்த்தும் பொழுது, அந்த சுயம் சாகடிக்கப்படும் பொழுது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு பதிலை அளித்து ஆண்டவர் சேமத்தை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹalleluya. மற்ற எல்லாம் அது ஒரு வீண் வேஷம் தான். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் ஜெபிக்கணும், நீர் விரும்புகிறபடி என் வாழ்க்கை, என் நடைமுறை, அனுதினத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? எல்லாவற்றிலும் கபடு இல்லாம, ஹalleluya, கசப்பில்லாம, மற்றவர்களை குறித்து கோபம் இல்லாம, ஹalleluya, எரிச்சல் இல்லாம, எல்லாவற்றிலும் ஹalleluya என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? என்னுடைய ட்ரெஸ்ஸிங்ல இருந்து ஹalleluya எல்லாவற்றிலும், நம்மளுடைய மேக்கப்ல இருந்து எல்லாவற்றிலும் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுவீங்களா? ஆண்டவரே உமக்கு பிரியமாய், உமக்கு நீர் விரும்பத்தக்கதாய், நீர் என்னை பார்த்து நீர் பிரியப்படத்தக்கதாய், ஹalleluya நீங்க சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. அந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துல ஒட்டி கொண்டு இருக்குமானால், அந்த விண்ணப்பமும் அந்த ஜெபமும் ஆண்டவர் சமூகத்துல அது கேட்கப்படாது. பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல இந்த உபவாச நாள்ல கண்களை மூடி, ஹalleluya, ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய், ஹalleluya. ஒருவேளை நீங்க ஜெனரேஷனா நீங்க ஒருவேளை கிறிஸ்டியனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட
ஒரு வாழ்க்கை குறித்து அவர் பிரியப்படுகிறாரா? நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பேசின பேச்சுகள் எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. நடந்து கொண்ட முறைகள் எப்படி இருந்தது? உடுத்தின உடைகள் எப்படி இருந்தது? பேசின வார்த்தைகள், பார்த்த படங்கள் எப்படி இருந்தது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாய், எங்களை ஜீவ பலியாய், ஹல்லேலூயா. உலகத்துக்கு அடுத்த காரியங்களே நீங்க நோக்கி கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஜீவ பலியாய் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? உங்கள் இருதயத்தை, ஹல்லேலூயா, உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் என் இருதயத்துல, ஆண்டவரே, என் இருதயமாகிய பலிபீடத்துல ஆண்டவரே உம்மை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை நான் வைக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் என் இருதயத்துல, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல காணப்படாதபடிக்கு ஒரு விஷயங்களை சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. அன்றைக்கு எலியா அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார், அவர் ரிப்பேர் பண்ணுகிறார். என்னென்ன காரியங்கள் தவறா இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் சரியா இல்லை, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில ஒழுங்கீனங்கள் இருக்கிற வரைக்கும் அங்க அக்கினி வானத்திலிருந்து, ஹல்லேலூயா, செயல்கள் செயல்பட முடியாது. வானத்தின் செயல்கள் அங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. ஒழுங்கீனங்கள், ஒழுங்கீனங்கள், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற நபர்கள், ரீபா ஷகா தூடா ரபா லீபா கபா, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், நீங்கள் அதை செப்பனிடும் பொழுது, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கைய கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள், மறைவான காரியங்கள் இருக்கிறது, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்க வீட்டுல இருக்கு அப்படி நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் அதன் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வீட்டை, என்னுடைய சரீரத்தை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சில குளறுபாடுகள் இருக்கிறது இல்லையா? அந்த குளறுபாடுகளை நீங்க சரி செய்யும் பொழுது, உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அந்த சில தவறுகளை நீங்க சரி செய்யும் பொழுது ஆண்டவருடைய செயலை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்துல இருக்கிற சில தேவையற்ற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால அது தகர்க்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. எங்களை முழுவதுமாய், ஹல்லேலூயா, எங்க மாம்சத்துல நாங்கள் நடந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் முழுமையாய், முழுமையாய் சொல்லுங்க, உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, சமூகத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. நீங்க சமூகத்துல சொல்லுங்க, என்னை முழுவதுமாய் சமூகத்துல வைக்கிறேன். சமூகத்துல வைக்கிறது மட்டும்தான் வேலை. வானத்திலிருந்து அக்கினி வருகிறது, அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புத்தி இல்லாத ஆராதனை செய்ய ஆண்டவரே நாங்கள் இனிமேல் நாங்க அதுல முற்பட மாட்டோம். நீர் விரும்புகிறபடி ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பேச்சில, எங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் புத்தியுள்ள கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீர். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை
ஆராதனை எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் வாழ்க்கை உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய, உமக்கு உகந்த ஆண்டவரே ஆராதனை செய்ய, நீர் அங்கீகரிக்கிற ஆராதனையை நாங்கள் செய்ய இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கவும், ஹல்லேலூயா, எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும், ஹல்லேலூயா, விளக்கரையும் செலுத்தி உம்மை ஆராதிக்கவும், ஹல்லேலூயா, எங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாய் எங்கள் சரீரங்களை உமக்கென்று நாங்கள் படைக்க இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்பா, பிசாசு எங்களுடைய தீர்மானங்கள்ல நாங்கள் தவறுகிறபடி அவன் நுழையாதபடிக்கு எங்க வாழ்க்கையில நீர் வேலி அடைத்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உபவாச நாளில ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த லைவ் சாட்ல ஆண்டவரே போடப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நாங்கள் பார்க்கல, ஆனா உம்முடைய கண்கள் அதை அவங்க டைப் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே, ஹல்லேலூயா, உம்முடைய கண்கள் கண்டது. ஆண்டவரே, சில பேர் யோசிப்பாங்க, ஐயோ நான் டைப் பண்ணலையே. இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல என்னென்ன காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்களோ, என்னென்ன காரியங்களை உங்களிடத்துல தெரியப்படுத்துகிறார்களோ, ஆண்டவரே, அந்த காரியங்களுக்கு நீர் ஜெபத்தை கேட்பீராக. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. ஹல்லேலூயா. நீர் பதிலையும் தருகிறவர் தானே. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் தானே. எங்களுக்காக யாவையும் செய்கிற தகப்பன் அல்லவா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துல காணப்படுகிற சமாதான கேடுகள், குடும்பத்துல காணப்படுகிற கடன் பாரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், ஹல்லேலூயா, வீட்டுல சில வீடுகள்ல நெருக்கடிகள் இருக்கிறது, இருதயத்துல நெருக்கடிகள் இருக்கிறது, கலக்கங்கள் இருக்கிறது, ஒரே நெருடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீகள் அநேகர். ஆண்டவரே, அவங்க வீடுகள்ல ஒரு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. பிள்ளைகளுடைய காரியங்கள் கேள்விக்குறியா இருக்கிறதே, ஆண்டவர் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நீர் பதில் தருவீர், எப்பொழுது என் பிள்ளைகள் ஆண்டவரை திரும்புவார்கள், தங்களுடைய மார்க்கத்தை விட்டு திரும்புவார்கள், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள், எப்பொழுது என் பிள்ளை மாறுவான், எப்பொழுது என் பிள்ளை எனக்கு செவி கொடுப்பான் என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோரின் கண்ணீரை நீர் பார்ப்பீராக, பதிலை தருவீராக. ஏற்ற துணைகளை கொண்டு வந்து ஆண்டவரே வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சந்ததி எனப்படுகிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்திரீகளை ஆசீர்வதிப்பீராக. அந்த கற்பங்களை நீர் பலப்படுத்துவீராக, அந்த கற்பங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவரே கிருபைகளை நீர் தருவீராக. குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுங்க, தழைக்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்துல காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், ஹல்லேலூயா, பில்லி சூனிய கட்டுகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே இந்த உபவாச நாளில் ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைப்பீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே பதில் தர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல
அபுதாபி மீட்டிங்ஸ்க்காக நீங்க ஒரு நிமிஷம் ஜெபிப்பீங்களா? நேற்றைய தினத்துல நடந்த அந்த மீட்டிங் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க கூட லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆண்டவரே, நடந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளியரங்கமாவதாக. ஹalleluya. அந்த பட்டணத்துல ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நீர் எங்களோட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.